கோவை சிங்காநல்லூர் பகுதியில் அடகு கடையின் பின்பக்க கதவின் பூட்டை உடைத்து சுமார் 70 சவரன் தங்க நகைகள் 20 கிலோ வெள்ளி திருடப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் குருசாமி இணைந்திருக்கிறார். குருசாமி, விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, கோவை சிங்காநல்லூர் பகுதியில் வசந்தா மில் அருகே மகாதேவ் என்ற பெயரில் நகை அடகு கடை நடத்தி ரமேஷ்குமார் என்பவர் நகை அடகு கடை நடத்தி வருகிறார். நேற்று சிவராத்திரியை முன்னிட்டு கடைக்கு விடுமுறை அளித்ததுடன் அவர் குடும்பத்துடன் கோயிலுக்கு சென்றிருக்கிறார். அந்த நகைக்கடையின் அடகு கடையின் பின்புறமே அவரது வீடும் அமைந்திருக்கிறது. நிலையில் நேற்று இரவு கோயிலுக்கு சென்றுவிட்டு இரவு சுமார் 11 மணி அளவில் அவர் திரும்பி வந்து பார்த்தபோது கடையினுடைய முன்புற பக்கத்தில் இருந்த சட்டர் உடைக்கப்பட்டு நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து உடனடியாக அவர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அங்கு பதிவாகி இருந்த கைரேகைகள் உள்ளிட்ட தடயங்களை பதிவு செய்தார்கள். இதனிடையே போலீசார் நடத்திய ஆய்வின் பொழுது கடையில் அடகுக்கு வைக்கப்பட்டிருந்த 70 சவரன் தங்க நகை மற்றும் 20 கிலோ வெள்ளி பொருட்கள் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். அருகில் இருக்கக்கூடிய கடை உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளின் மதிப்பு சுமார் 1 கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி குருசாமி.